ஸோ வெல்கம் டு டார்கெட் 190 ஐஎஸ் அகாடமி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யூனிட் 2, அதாவது சிக்ஸ்த் டேர்மில் யூனிட் 2 பார்த்தீங்கன்னா சயின்ஸு. அது வந்து ஃபோர்ஸஸ் அண்ட் மோஷன் அப்படிங்கிறது பார்க்குறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து லேர்னிங் அவுட்கம்ஸ். ஸோ ஐடென்டிஃபை தி புஷ் ஆர் புல் போத் இன்வால்வ் தேர் இஸ் அண்ட் மோஷன். சரிங்களா? ஒரு இதில் ஆப்ஜெக்டில் புஷ்ஷும் இருந்தால் புல்லும் இருந்தால் அப்படின்னா அது வந்து ஒரு மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் சம் ஃபோர்ஸஸ் பட் ஆன் கான்டாக்ட் அண்ட் சம் நான் கான்டாக்ட். சிலது வந்து கான்டாக்டில் இருக்கும், சிலது வந்து நான் கான்டாக்டில் இருக்கும். ஸோ அது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. when forces applied it can make things move, change direction or changes shape, size. ஸோ ஃபோர்ஸ் அப்ளை ஆகும்போது அதோட திங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும், ஷேப்பு சைஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். அண்ட் டிஸ்டிங்விஷ் ரெஸ்ட் அண்ட் மோஷன் அண்டர்ஸ்டாண்ட் தட் தே ஆர் ரிலேட்டிவ். ஸோ டிஸ்டிங்விஷ், அதாவது ரெஸ்ட்னா என்ன, மோஷன் அதோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபர் மோஷன் இஸ் காஸ்ட் பை அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ். சரிங்களா? கிளாஸிஃபை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸை வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். டிடியூஸ் தி டிஃபினிஷன் ஆஃப் ஆவரேஜ் ஸ்பீட். ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த யூனிட் ஆஃப் ஸ்பீட். யூனிட் ஆஃப் ஸ்பீட் அப்படின்னா என்ன, அதோட அவுட்கம் என்ன, அதனால் நம்மளுக்கு என்ன இது, அதெல்லாம் நமக்கு தெரியும். டிஸ்டிங்விஷ் த யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன், கம்ப்யூட் டைம், டிஸ்டன்ஸ், ஸ்பீட். ஸோ இது வந்து எப்படி கம்ப்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா introduction பாருங்க. We have studied in earlier classes that push or pull results in some motion of that object. சரிங்களா? இப்போ புஷ் பண்ணாலோ இல்லை புல் பண்ணாலும், சப்போஸ் வந்து எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பேக் டோர், சின்ன ஒரு டோர் இருக்குது. அந்த டோரை வந்து நம்ம புஷ் பண்ணுறோம், புல் பண்ணும்போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலு, அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு பேக்கை வந்து புஷ் பண்ணுவோம், புல் பண்ணுவோம். நம்ம ஸ்கூல் பேக்ஸாக இருக்கட்டும், காலேஜ் பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும். ஸோ அது புஷ்ஷா புல் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆப்ஜெக்டில் நம்ம பண்ணோம்னா வந்து மோஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. யூ கேன் ஐடென்டிஃபை தட் வெதர் இட் இஸ் அ புல் ஆர் புஷ் ரிசல்ட்ஸ் இன் சம் மோஷன் ஆஃப் தி ஃபாலோயிங். புஷ் ஆர் புல் பண்ணியிருக்காங்களா? அடுத்து பாருங்கள், வெஜிடபிள் வெண்டர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஹீஸ் ரன்னிங் த டயர். அப்புறம் வந்து ஸ்விங் வச்சுட்டு ஆசிலேட் ஆகும்போது புஷ் அப் பண்ணும்போது ஆசிலேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுற்றி வச்சு இது புஷ் பண்ணும்போது புல் பண்ணும்போது, ஸோ இதெல்லாம் வந்து டைப்ஸ். சரிங்களா? அப்புறம் வந்து மோஷன் அண்ட் ரெஸ்ட் அப்படின்னு என்ன. ஃபஸ்ட்டு ரெஸ்ட்னா என்ன, மோஷன்னா என்ன. சப்போஸ் தேர் இஸ் அ புக் ஆன் யோர் டேபிள், ரைட் இன் மிடில், இஸ் த புக் மூவிங். ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டேபிள் மேலே புக் இருக்குங்க. ஸோ அது வந்து சாதாரணமாக எந்த இதுவுமே இல்லாமல், ஸோ ஆக்சுவலி எந்த புஷ் புல் கொடுக்காம அது என்ன மூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக மூவ் ஆகாது. ஸோ அது வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. இஃப் யூ புஷ் புக் வந்து அது ஒன் சைட். சரிங்களா? இப்போ வந்து அது நடுவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரைட் சைட் புல் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரைட் சைட் தாங்க மூவ் ஆகும். ஸோ அதுதான் வந்து மோஷன் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து புஷ் பண்ணிங்க அப்படின்னா அது ஒன் சைட் மூவ் ஆகும். கீப்பிங் யூர் நோட் புக் தட் தே வில் சே தட் புக் இஸ் மூவிங். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது புக் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதுதான் வந்து ஒரு புஷ் புல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அன்லெஸ் நீங்கள் ஒரு புஷ்ஷோ புல்லோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வச்சிங்கன்னா மட்டும்தான் அது மூவ் ஆகுமே தவிர மற்றபடி அது ரெஸ்ட்டில் தான் இருக்கும். when book was in the right same place with respect to the table, you says that book was in rest, but when you push from one place to another it will be moving. ஸோ அது சொன்னது தான் கொடுத்துருக்காங்க. when there is a change in position of an object with respect to time, then it is called motion. ஸோ அந்த குறிப்பிட்ட டைமில் அங்கே வந்து ஒரு புஷ் புல் நடந்து அங்கே ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா அது வந்து மோஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் மோகன் இன் மோஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனிதா அண்ட் பாபு ஆர் ஸ்டாண்டிங் அண்டர் அ ட்ரீ அட் தி பஸ் ஸ்டாண்ட் வெயிட்டிங் ஃபார் அ பஸ். சரிங்களா? மதுரைக்கு போகிறதுக்காக அவங்க வந்து ஒரு மரத்துக்கடியில் நின்றுட்டுருக்காங்க. 2 or more friends, ரேகா, மோகன், கெட் இன் டு த பஸ் அண்ட் பஸ் டு கோ டு தஞ்சாவூர். த பஸ் ஸ்டார்ட்ஸ். ஸோ அவங்க வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அனிதா பாபு அப்படிங்கிறவங்க வந்து ரெஸ்ட்டில் தான் இருப்பாங்க. பட் அந்த பஸ் மூவ் ஆகிறதுனால இந்த ரேகா அண்ட் மோகன் வந்துட்டு ஆக்சுவலி அவங்க வந்து மூவ் ஆகாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. ஹே பாபு, would you have to say the மோகன் இஸ் இன் மோஷன். ஸோ வந்து மோகன் மோஷனில் இருக்கானா, மோஷன் இருக்காங்க. எஸ், ஹி இஸ் இன் மோஷன். சரிங்களா? இதுதான். அன்லெஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நீங்கள் போனாலோ இல்லை அது புஷ் புல் பண்ணாலோ அதை வந்து மோஷன் சொல்லுவோம். எஸ், பட் பஸ் இஸ் மூவிங், இஸ்ன்ட் இட்? ஸோ வாட் யூ பிலீவ் மீ,
ஆஸ்க் ரேகா. ஆக்சுவலி இது ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரேகா, வாட் யூ திங்க் மோகன் இஸ் மூவிங்? மோகன் மூவ் ஆகுறானா அப்படின்னு கேட்குறாங்க. நோ, மோகன் இஸ் நாட், பட் ஹீ சிட்டிங் ஆன் ஒன் பிளேஸ். சரிங்களா, அவன் வந்து ஒரு பிளேஸில் தான் உட்காந்துட்ருக்கான் பஸ்ஸில். ஓகேங்களா. Anitha tells to his Babu, he snatches the phone from her and says that irritably to Rekha. Can't you say that bus has moved away from the tree? Mohan is in bus, hence Mohan is moving along the bus. But I am also in bus. To me, it does not look like Mohan is moving. He isn't it moving towards me or away from me? Hi, I am moving or at rest. சரிங்களா, இது வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரெண்டு ஏபி அப்படிங்கிறவங்க வந்து அந்த மரத்துக்கடியிலே அங்கே நின்றுட்டுருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்துட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அண்ட் ஃப்ரெண்ட் நம்பர் சி அண்ட் டி வந்து பஸ்ஸில் மூவ் ஆகுறாங்க. மூவ் ஆகும்போது ஒரு பிளேஸில் அவங்க உட்காந்துக்கிறாங்க. சரிங்களா, அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பஸ் மூவ் ஆகும்போது அவங்க ரெஸ்ட்டில் தான் இருக்காங்க. பட் தே ஆர் இன் மோஷன். சரிங்களா, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. டிஸ்கஸ் ஹூ இஸ் கரெக்ட். இஸ் மோகன் ரியலி இன் மோஷன்? We can really observe that both Rekha and Babu are correct from the point of view of Babu. ஸோ அவங்க வெளியே இருந்து பார்க்கும்போது அவங்க மோஷனில் இருக்க மாதிரி தான் தெரியுங்க. மோஷன் along the bus, சரிங்களா, அப்போ வந்து மோஷனில் இருக்கான். பட் ரேகா who is sitting inside, he is at one place. Therefore it is stationary. So according to Babu, Mohan is in motion. Mohan is in rest from Rekha's observation. Can you say எனி அதர் எக்ஸாம்பிள்? சரிங்களா, இப்போ ஃபஸ்ட் ஏபிசிடி. சரிங்களா, அந்த ஃபஸ்ட்டு ஏபிங்கிறவங்க மரத்துக்கடை நின்று பார்க்கும்போது அவங்க வந்து மோஷனில் இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் சிஎன்டி வந்து பஸ்க்குள்ளேயே தான் இருக்காங்க, கான்ஸ்டண்ட்டாக ஒரே பிளேஸில் தான் இருக்கிறதுனால அவங்க வந்து ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி தாங்க தெரியும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து வேரி ஆகும். இஸ் ஹாய் ப்ளீஸ் எனிவன் ப்ளீஸ் ஆன்சர் ஹனி பை அப்சர்விங் த சுச்சுவேஷன் இன் த பிக்சர். சரிங்களா, ஃபஸ்ட் ஈவெண்ட் என்ன நடக்குது? த மேன் ஹூ சிட்டிங் இன் த போட் இஸ் மூவிங் வித் ரெஸ்பெக்ட் டு த பேங்க் ஆஃப் ரிவர். ஹீ இஸ் இன் ரெஸ்ட் ஆர் with respect to a boat. So he is rest. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து he is in rest, but along the point of view of the போட்லேருந்து பார்க்கும்போது he is moving. சரிங்களா, but though he is motion. The girl is on the swing is dash with respect to the seat of the swing, so is in the motion. சரிங்களா, அவங்க வந்து ஊஞ்சல் ஆடும்போது அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே புல் பண்ணும்போது என்ன ஆகுது? மோஷன் வந்து அங்கே ஆக்கர் ஆகும். she is with respect to rest with ரெஸ்பெக்டிவ் டு கார்டனில் பார்க்கும்போது இங்கே வந்து ஷீ இஸ் இன் த ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஈவன் 3. நிஷா இஸ் கோயிங் டு ஹர் கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ் பை பைசைக்கிள். த கேர்ள் ஆன் த பைசைக்கிள் இஸ் டேஷ் வித் ரெஸ்பெக்டிவ் டு ரோட். அவர் ரெஸ்பெக்ட் ரோடு கூட கம்பேர் பண்ணும்போது ஷீ இஸ் இன் ரெஸ்ட். சரிங்களா, Take the case of the book at the table at which is in rest. Isn't it really without any motion? We know that the earth is rotating on its own axis. Therefore, the table along the book must be rotating. ஸோ ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, earth அப்படிங்கிறது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி டேபிள் இருக்க அந்த புக்கும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ is it not? We are also moving along with the earth. Therefore, from the point of view from the ground, we stand அண்ட் புக் இஸ் இன் ரெஸ்ட். ஸோ வந்து ஏர்த் மூவ் ஆகுறதுனால புக் மூவ் ஆகுமா? கண்டிப்பாக கிடையாதுங்க. பிகாஸ் அது வந்து எப்போவுமே ரெஸ்ட்டில் தான் இருக்கும். அன்லஸ் எனி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலைன்னா அது ரெஸ்ட்டில் தான் இருக்கும். While traveling in speed of the bus, we feel that the poles of the tree seems moving backward and high inside the bus and station. சரிங்க, நம்ம பஸ்ஸில் பார்க்கும்போது பார்த்துருக்கீங்களா, நம்ம பஸ் மூவ் ஆகும்போது அது ட்ரீஸும் நம்ம கூட சேர்ந்து மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது ஸ்டேஷனரியாக ஒரே பிளேஸில் தான் இருக்குங்க. ஸோ அதான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள். ஸோ ஆக்டிவிட்டி 2ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மூன் ஆர் க்ளவுட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்சர்வ் தட் மூன் இஸ் வைண்டி நைட் வித் ஃபேர் பிக் க்ளவுட் கவர் த ஸ்கை. என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, மூன் வந்து இந்த நைட்டில் பார்த்தீங்கன்னா அது க்ளவுடில் கவர் ஆகிருக்குங்க. ஆஸ் த க்ளவுட் பாசஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மூன் ஆஸ் சம்டைம்ஸ் திங்ஸ் தட் மூன் இஸ் விச் மூவிங் பிஹைண்ட் தி க்ளவுட். ஸோ அங்கே வந்து என்ன ஆகும்னா, அந்த க்ளவுட் வந்து பாஸ் ஆகும்போது மூன் வந்து மூவ் ஆகுற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ வாட் டு யூ திங்க் தட் தேர் இஸ் அப்சர்வ்? அது ட்ரீயில் வந்து ஒரே பிளேஸில் நீங்கள் உட்காந்து பாருங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரியபட்டா அண்ட் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஆஸ்ட்ரோனமர் செட் தட் like that bank of river appears to move back of person in boat floating in the gentle river. சரிங்களா, இது வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஆரியபட்டா அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் அஸ்ட்ரோனமர். சரிங்களா, வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ரிவரில் மூவ் ஆகும்போது ஸோ அந்த பேங்க் ஆஃப் ரிவரில் வந்து மூவ் ஆகிட்டுருக்காங்கன்னா போட்டில், ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ரிவர் மூவ் ஆகுற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நைட் ஸ்கை ஸ்டட்டட் வித் ஸ்டார்ஸ் appear to move at the east to west while the earth rotates from west to east. ஸோ வந்து என்ன ஆகும்னா, ஸ்டார்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகும்னா ஈஸ்ட் டு வெஸ்ட். சரிங்களா, earth வந்து எப்படி ரொட்டேட் ஆகணும், வெஸ்ட் டு ஈஸ்ட்டில் ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு திங்ஸ் மூவ். திங்ஸ் எப்படி மூவ் ஆகும்னு பார்த்துக்கலாம். when we click a ball it moves. when we push a book on the table it moves. when we
Bullet pulls the cart, it moves. Motion occurs when the object is pulled or pushed, சரிங்களா, பை அன் ஏஜென்சி. அதாவது ஒரு இதை வந்து நம்ம ஒரு புஷ்ஷோ புல்லோ பண்ணால் மட்டும்தான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். இன் டெய்லி லைஃப் வி புல் அவுட் வாட்டர் ஃப்ரம் தி வெல் வித் த பக்கெட் ஆர் அனிமல் புல்ஸ் த bullock cart. It's a person or animal that it animates the agency that does the pushing or pulling. Sometimes we see a tall grass in a meadow dancing and the wind piece of wood is moving down the stream which pushes or pulls them. We know that the blowing winds and floating water is the cause. Sometimes the push or pull is due to the intimate agency. Force is a push or pull at animate and intimate the agency அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிளே தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா புல்லக் வந்து காட்டை புஷ் பண்ணும்போதும் ஸோ அது மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வாட்டர் வந்து நீங்கள் வெளிலேருந்து எடுக்கும்போதும் புஷ் ஆர் புல் கொடுக்கும்போது அந்த வாட்டர் வந்து அங்கே ஃபெச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விண்டுக்கும் ப்ளோயிங் விண்டுக்கும் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. எதுனா டால் கிராஸ்க்கும் வந்துட்டு ஒரு புஷ் ஆர் புல் இதை வச்சு எக்ஸாம்பிளாக வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? இன் அபவ் கேசஸ் த ஃபோர்ஸ் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை டச்சிங் தி பாடி. ஸோ தீஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இஸ் கால் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அதாவது ஒரு இந்த இதை வந்து ஆப்ஜெக்ட் வந்து டச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது மூவ் ஆச்சு அப்படின்னா அது வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்டீரியஸ்லி ரிப்பன் கோகனட் ஃபால்ஸ் டு த கிரவுண்ட். What pulls into the ground? We would have been heard the force of gravity to the earth. Gravity pulls the ripen garden from the tree to ground. சரிங்களா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு கான்டாக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் தொடாமல் வந்து கீழே விழுந்தது. ஆக்சுவலி வந்து ஒரு கோகனட் பாருங்கள், அது வந்து வெயிட் ஜாஸ்தியாகும். டியூ டு ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டியில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துருங்க. சரிங்களா, அந்த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி வந்து புல் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. பிரிங் அ மேக்னெட் நியர் த ஸ்மால் அயன் நெயில். ஸோ ஒரு மேக்னெட்டை வந்து ஒரு ஸ்மால் அயன் நெயிலுக்கு பக்கத்தில் கொண்டு வரீங்க. சடன்லி இந்த நெயில் ஜம்ப் அந்த நெயில் என்ன ஆகும்னா ஜம்ப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டிக்ஸ் த மேக்னெட். அப்போ மேக்னெட்டுக்கும் ஸ்டிக் ஆகும். சரிங்களா, அந்த நெயில் டிட் நாட் டச் ஈச் அதர் பட் ஸ்டில் தெர் வாஸ் அ புல்லிங் ஃபோர்ஸ். பக்கத்தில் மட்டும் கொண்டு வாங்க, டச் ஆகாது, பட் ஆனால் அது ஜம்ப் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீஸ் டூ எக்ஸாம்பிள்ஸ் த ஃபோர்ஸஸ் அப்ளைட் வித்வுட் டச்சிங் அன் ஆப்ஜெக்ட். ஸோ சச் ஃபோர்ஸ் வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டச் பண்ணாமல் அது ஆக்சுவலி பக்கத்தில் தான் இருக்கும். அந்த மேக்னெட்டும் சரி அந்த நெயிலும் சரி டச் ஆகாது, பட் ஆனால் அந்த கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்தால் அது ஜம்ப் ஆக ஆரம்பிக்கும் அந்த நெயில். ஸோ இதான் வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோர்ஸஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டூ 2 மேஜர் டைப்ஸ். ஒன்று வந்து கான்டாக்ட், ஒன்று வந்து நான் கான்டாக்ட். Wind is making a flag flutter, cart pulled in a bullock contact forces. ஸோ மேக்னட்டிசம், கிராவிட்டி ஆஃப் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தி நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. அனிமேட் ஃபோர்ஸ் ஃபேக்டர்ஸ், இன்டிமேட் ஃபேக்டர்ஸ். அது வந்து ஃபோர்ஸ் வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்குது, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்குது. வாட் ஹேப்பன்ஸ் when we apply the force to an object? What happens when you apply force to an object? Say push a book on the table, the book moves. The application of the force is an object results in the motion form of state of rest. What happens? The batsman hits the ball. The ball is already in motion. சரிங்களா, அவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ ஆல்ரெடி மோஷனில் இருக்கிறனால அது என்ன ஆகும்னா அந்த பால் வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். மோரோவர் தி டைரக்ஷன் ஆஃப் தி பால் சேஞ்சஸ். அப்ளிகேஷன் டு த ஃபோர்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ரிசல்ட்ஸ் இன் சேஞ்சஸ் ஆஃப் ஸ்பீட். ஆக்சுவலி அவங்க பார்த்தீங்கன்னா எந்த சைடு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பால் வந்து ஒரு இதில் தான் இருக்கும், ஸ்பீடில் தான் இருக்கும். ஸோ அந்த மோஷன் அவர் இந்த பக்கம் பார்த்து இந்த டைரெக்ஷனில் வந்து அந்த ஃபோர்ஸை கொடுக்குறாரோ ஸோ அந்த பக்கம் அந்த பால் மூவ் ஆகும். த க்ரஷ் அ பலூன் அப்ளைங் அ ஃபோர்ஸ் ஆஃப் ரோட்டி ரஃப் புல் அ ரப்பர் பேண்ட். ஸோ ரப்பர் பேண்டை புல் பண்ணும்போதும் ஒரு ரப்பர் பால் அழுத்தும் போதும் உங்களுக்கு வந்து ஒரு இதாக தெரியும். ஸோ இன் தீஸ் கேசஸ் த ஷேப் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கேன் சேஞ்ச் ஆன் அப்ளிகேஷன் ஃபோர்ஸ். த அப்ளிகேஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ரிசல்ட்ஸ் இன் எக்ஸ்பான்ஷன் அண்ட் கண்ட்ராக்ஷன். சரிங்களா, எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த ரப்பர் பேண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், இது வந்து ரப்பர் பால் வந்து கண்ட்ராக்ட் ஆகும். சரிங்களா, இது ஒரு எக்ஸாம்பிள். லுக் த பிக்சர். த பர்சன் இஸ் அப்ளைங் த ஃபோர்ஸ் ஆன் தி டு ஸ்டாப் தி கார்ட் ஃப்ரம் தி மூவிங். இந்த ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் அகேன்ஸ்ட் தி டைரக்ஷன் ஆஃப் தி மோஷன். சரிங்களா, வந்து நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. சரிங்களா, அவர் புல்லக் கார்ட் வந்து நிறுத்த ட்ரை பண்ணுறாரு. ஸோ when the force is applied against the direction of the motion, the speed can be reduced. அப்போது அவர் வந்து ஸ்பீட் வந்து ரெடியூஸ் பண்ணோம்ல, ஈவன் த மோஷன் ஸ்டாப் கம்ப்ளீட்லி. டிஸ்கஸ் வாட் ஹேப்பன்ஸ் when you apply பிரேக்கர்ஸ். சரிங்களா, என்னென்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து ஆக்சுவலாக அந்த இது வந்து காட்டை வந்து நிறுத்தணும். எப்படி ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிடுறாரு. சரிங்களா, டிஸ்கஸ் வாட் ஹேப்பன்ஸ் when you apply. சரிங்களா, இது வந்து ஒரு ஆக்டிவிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஃபில் தி எம்ப்டி பிளேசஸ், மூவ் ஃப்ரம் ரெஸ்ட், சேஞ்ச் த ஸ்பீட், அப்புறம் வந்து கம்ப்ரஸ் அண்ட் எக்ஸ்பேண்ட். சரிங்களா, இதெல்லாம் வந்து ஒரு இது ஃபோர்ஸஸ் வந்து 2 டைப்பாக வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸும், ஒன்று வந்து நான் கான்டாக்ட். பால் அப்படிங்கும்போது இது கான்டாக்ட் ஃபோர்ஸு. அதே வந்து
ஒரு அன்லெஸ் ஒரு ஆப்ஜெக்டை டச் ஆகி அது வந்து புஷ் புல் ஆகி அது மூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது மோஷனுக்கு வந்தது அப்படின்னா அது காண்டாக்ட் ஃபோர்ஸுங்க. அதே வந்து பக்கத்தில் இருக்கும்போது இந்த மேக்னெட் அட்ராக்ட்ஸ் த நெயில், ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். இது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கோகனட் காண்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து கோகனட் சரிங்க, அந்த டாஃப் கிராவிட்டி அதை டச் ஆகி அதுக்கப்புறமா அந்த கோகனட் வந்து கீழே விழும் சரிங்களா. இன் நட்ஷெல் தேர் அப்ளைட் ஃபோர்ஸஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட் ஒன் another object causes the second object to move at rest, speed up, slow up, stop from the object, change, compress, expand சரி. நட்ஷெல்லில் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் வந்து இன்ட்ராக்ஷன் ஒரு ஆப்ஜெக்ட் இன்ட்ராக்ட் பண்ணுது எப்படின்னா அது கொடுக்குற ஸ்பீடு பொறுத்து அது ரெஸ்ட்டில் இருக்கணுமா இல்லை ஸ்லோ பண்ணுமா. ஆக்சுவலாக ஸ்பீட் ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்கன்னா வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். அதே வந்து எராக்ட் பண்ணாங்கன்னா அதாவது கம்ப்ரெஸ் பண்ணும். இதெல்லாம் வந்துட்டு இது சொல்லியிருக்காங்க. ஃபோர்ஸஸ் வந்து சேஞ்சஸ் த ஸ்டேட் ஆஃப் த பாடி ஃப்ரம் ரெஸ்ட் டு மோஷன், மோஷன் டு ரெஸ்ட். ஸோ மோஷன்லேருந்து ரெஸ்ட்டு கொண்டு வரலாம், ரெஸ்ட்லேருந்து மோஷன் கொண்டு வரலாம் சரிங்களா. இது வந்து எக்ஸாம்பிள் உள்ள காட்டினா வச்சுக்கோங்க. எதர் சேஞ்ச் த ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் போத் த பாடி சரிங்களா. போத் த பாடி சேஞ்ச் த ஷேப் ஆஃப் தி பாடி, அதோட ஷேப் இதுக்கு வந்து பால் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இதுக்கு வந்து ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே வித் பென்சில். ஸோ சாந்தி வந்து ஒரு பென்சில் எடுக்கிறாங்க அண்ட் ஷார்ப் அதை பண்ணிவிட்டு தென் ஷி ட்ரா அ சர்க்கிள் யூஸிங் பென்சில் சரிங்களா. அது வந்து பென்சில் வச்சு சர்க்கிள் வரைஞ்சிடறாங்க சரிங்களா, காம்பஸ் பென்சிலை வச்சு. லேட்டர் ஷி டுக் த ரூலர் இந்த ஸ்கேல் அண்ட் ட்ரூ அ ஸ்ட்ரெயிட் லைன் இன் another பேப்பர். ஸோ இன்னொரு பேப்பர் எடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறாங்க. தென் ஷி கீப் த பென்சில் பிட்வீன் 2 fingers. அந்த பென்சிலை வந்து 2 ஃபிங்கருக்கு நடுவில் வைக்கிறாங்க சரிங்களா. இந்த ஃபஸ்ட் கேஸ் பென்சில் வந்து ரொட்டேட் ஆகும் எப்படின்னா வந்துட்டு ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகும். இந்த செகண்ட் கேஸில் வந்து சர்க்கிளாக வரைஞ்சிருக்காங்க, ஸோ வந்து சர்க்கிளுக்கு எதுவுமே இல்லை. ஸோ தேர்ட் கேஸில் வந்து பென்சில் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகுங்க. அடுத்து ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா பேக் ஃபோர்த், அதாவது 2 நாளுக்கு நடுவில் வச்சுருக்கனால ஸோ அப்போர்டும் போகும் பேக்வேர்டும் போகும், ஃபோர்த் அதாவது ஃப்ரண்ட் எண்டுக்கும் போகும். ஸோ தட் இஸ் த மோஷன். அதை வந்து இன்டர்ரோட்டேஷனல் மோஷன், சர்க்குலர் ஸ்ட்ரெயிட், லீனியர் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. த த்ரோ பேப்பர்ஸ் ஏரோப்ளைன்ஸ் ஆன் paper darts watch its flight path when you throw it at an angle. The path curves, the paper flight is moving ahead but the direction is changing while moving in such path சரிங்களா. இது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பேப்பரில் வந்துட்டு ஏரோப்ளைனோ இல்லை பேப்பர் டாட் வச்சு நம்ம த்ரோ பண்ணணும். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ அது பேப்பர் வந்து கர்வாக இருந்தது அப்படின்னா அதோட டைரெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும் சரிங்க. நீங்கள் வீசும்போது கம்மியாக ஃபோர்ஸ் எரெக்டாங்கிறது வந்து கம்மியாகும். இதை என்ன பீரியாடிக் நான் பீரியாடிக் மோஷன் அப்படின்னு என்னென்னா ஒரு ஃப்ளை வந்து பஸ்ஸிங் அரௌண்ட் இருக்கும் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் த ஃப்ளைட் பாத் ஜிக்ஸாக். ஜிக்ஸாக் பொசிஷனில் ஒரு பி வந்துட்டு இதாக மூவ் ஆகிட்டுருக்கு சரிங்களா. அதான் வந்துட்டு இதுக்கு என்ன எக்ஸாம்பிள். ஸோ கிளாஸிஃபை தி மோஷன் அக்கார்டிங் டு த பாத் டேக்கன் பை த ஆப்ஜெக்ட். லீனியர் ஆப்ஜெக்ட்னா மூவிங் அ ஸ்ட்ரெயிட் லைன் லைக் அ பர்சன் ஒர்க்கிங் ஆன் தி ஸ்ட்ரெயிட் பாத் ஃப்ரீ ஃபால். என்னென்னா லீனியர் பொசிஷனாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு பர்சன் மூவ் ஆகிட்டுருக்காரு அப்படின்னு சொன்னால் அது லீனியர்னு சொல்லுவாங்க. கர்வ் லீனியர் அப்படின்னு சொன்னால் சேஞ்சிங் த டைரக்ஷன் சரிங்களா. அவங்க வந்து த்ரோ ஆக அந்த பாலுக்கு தகுந்த மாதிரி அவங்க டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே வந்து சர்க்குலர் அப்படின்னா வந்து சர்க்குலராகவோ இல்லை ஸ்ப்ரிங்கிங் ஸ்டோனாக ரோப்பாவோ மூவ் ஆகுறாங்க. ரோட்ரி அப்படின்னா வந்து மூமெண்ட் ஆஃப் பாடி அரௌண்ட் ஸ்டோன் ஆக்சஸ் சரிங்களா, வந்து ரோட்ரின்னு சொல்கிறாங்க. ஆசிலேட்டரி அப்படின்னா என்னென்னா கம்மிங் பேக் அட் தி சேம் போர்ஷன், அதாவது ஸ்டார்டிங் போர்ஷன் வந்து எண்டிங் போர்ஷன் வந்து சேமாக தான் இருக்கும். இப்போ ஒரு போர்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதே போர்ஷனில் தான் எண்ட் ஆகும், அதான் வந்து ஆசிலேட்டரின்னு சொல்கிறாங்க. ஜிக்ஸாக் அப்படின்னா இர்ரெகுலர். ஆக்சுவலி இந்த பி வந்து வாக்கிங் க்ரௌடட் ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு அது ஆக்சுவலி ரெகுலராகவே இருக்காது இல்லைங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிலேஷன்ஸ் அட் தி கிரேட்டர் ஸ்பீட். ஆஸ்க் ஏ ஃப்ரெண்ட் டு ஸ்ட்ரெச் டூ எண்ட்ஸ் ஆஃப் ரப்பர் பேண்ட் சரிங்களா. ரப்பர் பேண்டில் 2 எண்ணி இன்னொரு ஃப்ரெண்டு இன்னொரு 2 வச்சுட்டு மிடில் ஸ்ட்ரைக் பண்ண சொல்கிறாங்க. மிடில் ஸ்ட்ரைக் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 எண்டும் வந்து ஆசிலேட் ஆகும். ஸோ அப்போ அது இருக்கும்போது நீங்கள் எது ஃபாஸ்ட்டுன்னு நினச்சி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எது லீனியர் மோஷன், எது வந்துட்டு ஆசிலேட்டரி, எது கர்வ் லீனியர் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஆக்டிவிட்டி 6. இது ஆக்டிவிட்டி 6ல் வந்து ஃபஸ்ட் ஒரு 4 இது மட்டும் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிட்னர் ரன்னிங் அந்த 100 மீட்டர் ரேஸ் அது வந்து லீனியருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கோகனட் ஃபாலிங் ஃப்ரம் தி ட்ரீ அதுவும் லீனியர் தான். ஸ்ட்ரிங் காயின் இன் அ கேரம் போர்ட் கேம், அதாவது கேரம் போர்ட் கேம்னா அது எந்த பக்கம் வேணால் போகும். இர்ரெகுலர் ஷேப்னா ஆட்டோமேட்டிக்காக என்னென்னு எழுதுவோம், ஜிக்ஸாக்னு எழுதுவோம் இல்லையா. இப்போ பீட்டிங் ஆஃப் ஹார்ட்னா ஒரு இடத்துல ஆரம்பித்து அதே இடத்துல தான் முடியும். ஸோ அது வந்து ஆசிலேட்ரி சரிங்களா, அதான் ஆசிலேட்ரி. இதே மாதிரி நீங்கள் வந்து ஆக்டிவிட்டி முடிச்சுடுங்க. உங்களுக்கு வந்துட்டு ரீகால் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ்னால் வந்துட்டு யூ கேன் கிளாரிஃபை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் வர்சஸ் ஸ்லோ, அதாவது டேக் கேர் ஆஃப் தி ஹவர் ஹேண்ட் ஆஃப் அ கிளாக். இன் ஒன் டே இட் மேக்
2 round. ஒரு நாளைக்கு அது 2 ரவுண்ட் சுற்றும். லுக் அட் தி பவுன்சிங் பால், இட் பவுன்சஸ் சர்டன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அண்ட் கிவன் இன்டர்வல். குறிப்பிட்ட பீரியடில் வந்து நம்ம பொசிஷன், அது நம்ம ஸ்பீடை பொறுத்தளவுக்கு அந்த பால் வந்து பவுன்ஸ் ஆகும் எவ்வளோ டைம் வேணும். லுக் அட் தி வாட்டர் வேவ்ஸ் இன் a given period. So motion is repeated in equal intervals of time at given position. இது வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ let us make an example of sabbing swing in a wind. This motion is not in uniform interval. Such a motion is called non-periodic. ஸோ ஒரு யூனிஃபார்ம் இன்டர்வல்லே இல்லாமல் இருந்ததுன்னா நான் பீரியாடிக் மோஷன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்னென்னா ரெவல்யூஷன் ஆஃப் மூன் அண்டர் தி எர்த் இஸ் பீரியாடிக் பட் ஆசிலேட்டிங். அது வந்து ரெவல்யூஷன் ஆஃப் மூன் வந்துட்டு ஸ்டார்டிங்கும் எண்டிங் பொசிஷன் சேமாக இருக்கா. ஸோ வந்து ஆசிலேட்டரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லுக் அட் தி டால் ட்ரீ அண்ட் விண்ட் இஸ் ஜென்டில் அண்ட் இட் பிரான்ச்சஸ் டான்சிங் ஸ்லோலி. சரிங்களா. பட் இஃப் த ஜென்டில் விண்ட் பிகம் ஸ்ட்ராங், விண்ட் வந்து ஜாஸ்தி ஆச்சுன்னா அந்த பிரான்ச்சஸ் வந்து வைலண்ட்டாக ஷேக் ஆகும், ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீடு வந்து கம்பேர்ட் டு வாக்கிங் சைக்கிளிங், அதாவது வாக்கிங்க்கு சைக்கிளிங் வந்து ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஏரோப்ளைன் இஸ் மச் ஃபாஸ்டர் தென் பஸ். ஸோ ஸ்லோ ஆர் ஃபாஸ்ட் இஸ் ரிலேட்டிவ் கான்செப்ட் விச் டிபெண்ட்ஸ் ஆன் தி மோஷன் பேட் கம்பேர். நமக்கு எதை கூட கம்பேர் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கும். ஸ்லோ ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எதுவானாலும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து ஹி ட்ராவல்ஸ் 160 கிலோமீட்டர்ஸ், 2 நேரத்தில் அவங்க 160 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. பட் இவங்க பஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர்ஸ், எதனா 4 ஹவர்ஸில். ஸோ அதோட நம்ம எடுக்கிற அந்த கம்பேர் பண்ணுற ஆப்ஜெக்ட் பொறுத்தே அது வந்து அமையும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா the distance traveled by an object in unit time is called average speed of an object. சரிங்களா. ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து டிஸ்டன்ஸ், அது என்ன டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுதோ அது வந்து யூனிட் ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ an object travelled by distance t, அது வந்து டைம் டி அப்படின்னா இது வந்து ஆவரேஜ் ஸ்பீடு வந்து டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா d/t அப்படின்னு சொல்லுவாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட். சரிங்களா. சிஎஸ் அப்படிங்கிற பேப்பரில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன் அதர் வேர்ட்ஸ் யூ கேன் டிவைட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை தி டைம் டேக்கன் டு கெட் அ ஸ்பீட். சரிங்களா. சப்போஸ் கார் ட்ராவல்ஸ் 300 கிலோமீட்டர்ஸ் இன் 1 hour, we say that the speed of the car is 300 kmph. சரிங்களா. இப்போ எப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இஃப் an object travels 10 meter in 2 seconds, ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி சொல்லியிருக்காங்க 10 meters divided by 2 seconds. சரிங்களா. நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறதா. ஸோ டி இங்கே மெயின் ஃபார்மில் என்னன்னு பார்த்தீங்கன்னா d/t, distance travel by time taken. If we denote the distance traveled in kilometer and the time in hour, the average speed is kilometer by hour. சரிங்களா. அது வந்து சம்டைம்ஸ் யூனிட்ஸ் வந்து சென்டிமீட்டராக இருக்கலாம், செகண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இது வேணால் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு ப்ராப்ளம்ஸ். சரிங்களா. ஆப்டி மாதிரிங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா if you know the speed and the time taken by an object travel will compute how much distance it had traveled. சரிங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் யூ நோ த ஸ்பீட் அது தெரிஞ்சு அந்த டைம் தெரிஞ்சது அப்படின்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ST is equal to D. ஸோ இதான் ஃபார்முலா. இது வந்து ஆர்டியில் கேட்குற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இதுக்கு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேங்க. இப்போ ஷிப் ட்ராவல்டு த ஸ்பீட் ஆஃப் 50 kmph அண்ட் sail for 5 hours. ஸோ நமக்கு என்ன தெரியுது, ஸ்பீடும் தெரியுது, டைமும் தெரியுது. ஸோ அதனால் S இன்ட்டு T பண்ணியிருக்காங்க. ஸோ S இன்ட்டு Tனா 50 kmph. சரிங்களா. இன்ட்டு ஹவர்ஸ், எவ்வளோ ஹவர்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு 5. ஸோ இன்ட்டு 5 பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட் ஃபைல். சீத்தா இஸ் த ஃபாஸ்டஸ்ட் அண்ட் லேண்ட் running with average speed of 112 kilometers per hour. ஒரு ஹவருக்கு 112 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ட்ரெயின் ரீச் திருச்சிராப்பள்ளி and arrives at Madurai. If the train travel uniform speed, first the train was in stationary and when the train left the station the motion was slow. And only after it left some distance it gathered the speed. After it has slowed down while crossing the bridges and stopped and intermediate stations for the passengers. Finally the train has approached Madurai, again slowed, finally came to an halt. This is the speed and was not same, but although the journey of time, this is the speed and non-uniform motion. This is said to be non-uniform motion. So uniform motion என்ன, non-uniform motion என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ட்ரெயின் வந்து திருச்சிராப்பள்ளி வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா. திருச்சிராப்பள்ளியில் ஒரு ரெஸ்ட் போர்ஷன் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எப்போவுமே ட்ரெயின் வந்து ஒரு ஸ்லோ போர்ஷனுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபாஸ்ட் போர்ஷனுக்கு வரும் இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த திருச்சிராப்பள்ளியிலேருந்து சென்னைக்கு மூவ் ஆகிற அந்த டைம் வந்துட்டு, அதாவது அந்த மிடில்
ஸ்டேஷன்ஸ்லலாம் வந்து இல்லை பேசஞ்சர்ஸ் ஏற்றிக்கும் இல்லையா? ஸோ அந்த டைமும் வந்து யூனிஃபார்மையாகவே இருக்காது. ஒரு டைம் வந்துட்டு 5 மினிட்ஸ் ஆகும். சில டைம்ஸ் வந்து 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ சில டைம்ஸ் அது மூவ் ஆகுறது, அதாவது அந்த ஸ்பீடப் கொண்டு வரதுக்கே வந்துட்டு அவங்களுக்கு வந்து டைம் ஆகும். ஸோ இது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நர்ச்சர் we can classify the motion in terms of path, periodic or not, and speed of uniform or not அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஷன் அப்படிங்கிறது வந்து பாத் வச்சு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா லீனியர், curvilinear, circular motion, rotary motion, oscillatory motion, zigzag motion.